கருத்து வேறுபாடு காரணமா நானும் என் வாழ்க்கை துணையும் பிரிஞ்சுட்டோம். 2 பசங்க 5 வயசு, 6 வயசு. அவங்களோட 25வது வயசுல ஒரு ரூ. 25,00,000 அவங்க அக்கவுண்ட்க்கு டைரக்ட்டா கிரெடிட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். பேங்க்ல எல்லாம் போட்டு வச்சா ஒரு அவசர தேவைன்னும் போது நம்ம எடுத்துக்கும்படியா ஆயிடுது. முழுமையா சேமிப்பு நடக்க மாட்டேங்குது. அப்படி நான் சேமிக்கிற தொகையும் 25,00,000 ஒரு வேளை அவங்களுக்கு கிரெடிட் ஆகுதுன்னா, அதுலருந்து டாக்ஸ் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாரி எந்தவித பிடித்தமும் இல்லாம ஒரு பல்க் அமௌண்ட் அப்படியே எங்க பசங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகணும்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி பிளான் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்க கட்டுற அந்த வருஷந்தோறும் பிரீமியம் அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருமான வரி விலக்கும் உண்டு. மெச்சூரிட்டி பெனிஃபிட்ல எந்தவித பிடித்தமும் இல்லாம பல்க் அமௌண்ட் அப்படியே உங்க பசங்களோட அக்கவுண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் ஆகும். எவ்ரி இயர் நீங்க இந்த பிரீமியம் கட்டிட்டே வரீங்க. இந்த பிரீமியம் கட்டுறவங்க இறந்துட்டாங்க. அதாவது அந்த குழந்தையோட தகப்பனாரோ, இல்ல தாயாரோ இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா, அடுத்தடுத்த பிரீமியம் எப்படி கட்டுறதுன்னு ஒரு கேள்வி இருக்கும். அடுத்தடுத்த பிரீமியம கம்பெனியே பேர் பண்ணிக்குது. அப்போ இந்த பிளான் உடையாம அப்படியே அந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் அவங்க குழந்தைங்களோட அக்கவுண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா போய் சேருது. சோ இது என்ன பிளான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிளான்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு டிஎம் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க.